தமிழகத்தில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட நிலையில் தற்போது கோரமண்டல் உர தொழிற்சாலை நிறுவனத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறது. இது தொடர்பாக ஆய்வை நடத்துவதற்காக குழு அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த நிறுவனத்தில் நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? இந்த நோட்டீஸ் ஆனது கோரமண்டல் மேனேஜிங் டைரக்டருக்கு மற்றும் ஜாயிண்ட் சீஃப் என்வரான்மெண்டல் இன்ஜினியருக்கும் இது அனுப்பியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த நோட்டீஸ் ஆனது ஒட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட போல கிட்டத்தட்ட 7 பேர் கொண்ட நிபுணர் குழு இதுல ஆய்வு செஞ்சாங்க. தொடர்ச்சியா அந்த ஆய்வுகளை நேரடியாகவும் அவர்கள் மேற்கொண்டாங்க. இந்த நிலையில நேற்று இரவு ஏற்பட்ட அந்த கசிவின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உணர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இன்று காலை சொன்னது போல ஒரு நோட்டீஸை ஒட்டி இருக்கிறார்கள். அதாவது இந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த கசிவு ஏற்பட்ட வாயு கசிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் தொழிற்சாலைக்கு வெளியே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த நோட்டீஸில் சொல்லப்பட்டது என்னவென்றால், IRS என்று சொல்லக்கூடிய இந்தியன் ரிஜிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங் அதன் அனுமதியை பெறும் வரை தொழிற்சாலை இயங்கக்கூடாது என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் வாயு கசிவு ஏற்பட்டதோ அது கண்டறிந்து அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். வாயு கசிவு ஏற்பட்டது சரி செய்து மீண்டும் அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல டிஷ் என சொல்லக்கூடிய தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெறுவதும் அவசியம் என்று இந்த நோட்டீஸில் ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த நோட்டீஸை காவல்துறையுடைய முன்னணியில் இந்த தொழிற்சாலையிலிருந்து வந்த நபர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நோட்டீஸ் கொடுத்ததை அடுத்து நேரடியாக அதை கொண்டு இங்கு ஒட்டி இருக்கிறார்கள். அதை தற்போது பார்க்க முடிகிறது. இதனால் அடுத்து இந்த NOC கிடைக்கும் வரை இந்த ஆலை இயங்காது என்பதை நாம் புரிதலாக எடுத்துக்கொள்ளலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.